சென்னை திருவல்லிக்கேணி பாரதியார் சாலையில் உள்ள நடைமேடையில் மது பாட்டில்கள் சிதறி கிடப்பதால் அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் சாலையில் இருக்கக்கூடிய அந்த நடைமேடை முழுவதும் மது பாட்டில்கள் கிடப்பதால் இந்த பகுதியில் ஒரு சுகாதார சீர்கட்ட நிலையில் தான் இருக்கிறது. அதே சமயம் அருகாமையில் 2 கல்லூரிகள் இருக்கிறது, அதே சமயம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவியருக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு இடையூறு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த நடைமேடையில் இந்த மது பாட்டில்கள் எவ்வளவு நாளாக கிடக்கிறது, இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம். அம்மா வணக்கம்மா, இந்த நடைமேடை முழுவதும் இந்த மது பாட்டில்லாம் கிடக்குது, இது எவ்வளோ நாளாக கிடக்குது, இதனால என்ன மாதிரி இடையூறு நீங்கள் ஆகுறீங்க? நிறைய வாட்டி கிடக்குதுப்பா, நாங்களும் சொன்னால் கூட எடுக்க மாட்டேன்றாங்க. போகிற குழந்தைங்க ஓடுதுங்க, ஓடையாடுதுங்க, காலில் பட்டா என்ன ஆகுறது, என்ன நம்ம எதிர்க்கே சாப்பிட்றாங்க, நம்ம எதிர்க்கே போகிறாங்க. தம்பி தள்ளி போய் சாப்பிடுனா கூட அவங்க போக மாட்டேன்றாங்க. நம்மளுக்கா வயசாச்சு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க, கேட்டாக்கா முறைக்கிறாங்க, இன்னும் நீ கடை வைக்க மாட்டேன்றாங்க. இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் எதனா ஒரு முடிவு எடுத்து இந்த திவ்யை போய் சுத்தம் பண்ணி விட்டா போய் நல்லாயிருக்கும். ஆமாம், அதே மாதிரி இப்போ இந்த பகுதியில் மது அருந்துறாங்களே, ஒரு சில பேர் வந்து அருந்துறாங்க. இந்த சைடு வந்து போலீஸ் காவல்துறை தரப்பில் யாராவது வராங்களா, வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க? பார்த்துன்னு தான் போகிறானுங்க, பார்த்துட்டு தான் வராங்க. அவங்களும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க. எத்தனை வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி போகுது, போலீஸ் வருது போகுது, எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. நம்ம கேட்டாக்கா நம்மளை முறைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க, நீங்கள் தான் பார்த்து அதுக்கு ஏன்னா நல்லா முடிவு எடுக்கிறாங்க மது பாட்டிலுக்கு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் படி இந்த நடைமேடை ஆனது ஒரு நடைமேடை போல் காட்சியளிக்காமல் மது பிரியர்களுக்கு ஒரு மது கூடாரம் போல் தான் காட்சியளிக்கிறது. ஏன்னா 4க்கு மேலே சில சமூக விரோதிகள் இந்த பகுதியில் வந்து மதுவை அருந்தும் பொழுது இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களிடம் தகாத வார்த்தைகளால் கூறி வருகிறார்கள். அதே சமயம் காவல்துறை தரப்பிலும் இருந்து இந்த நடைமேடையை குறித்து எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை. ஒரு மேல்போக்கான பணிதான் காவல்துறை நடைபெற்று வருகிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மது பாட்டில்களும் மற்றும் நடைமுறையை சுத்தம் செய்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.